விதை வங்கியைப் போலே ஒரு இடத்திலாவது இந்த சனாதன இந்து தர்மம் எப்படி அதோட கோல்டன் பீரியட்ல இருந்ததோ அதை உயிரோடு வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைலாசத்தை உருவாக்கி இருக்கோம். இது சந்நியாசிகள் நடத்துகின்ற ஒரு நாடு. பல பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் கேட்கிறது. ஏன் மற்ற இந்து நாடுகளே இல்லையா? நேபாள் இல்லையா? இந்தியா இல்லையா? ஏன் கைலாச தனியா வேணும்? ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாடுகள் எல்லாம் கிரகஸ்தர்கள் நடத்துவது. அரசியல் எழுச்சி வீழ்ச்சி இது சார்ந்த கொள்கைகள் இதெல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இப்போ இங்கிலாந்தும் கிறிஸ்டியன் நேஷன் தான். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து அபிஷியல் கிறிஸ்டியன் நேஷன். கிறிஸ்டியன் நேஷன் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ் தேர் அபிஷியல் ரிலிஜியன். ஆனா வேட்டிகன் வந்து சந்நியாசிகளால், கிறிஸ்தவ சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு. அது மாதிரிதான் கைலாசா ஹிந்து சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு. வேட்டிகன் மாதிரி ஹிந்து வேட்டிகன் எப்படி கிறிஸ்தவ சந்நியாசிகளால் நடத்தப்படும் நாடோ அது மாதிரி கைலாசா ஹிந்து சந்நியாசிகளால் நடத்தப்படும் நாடு. இங்க பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கிடையாது. சனாதன ஹிந்து தர்மம் தான் எட்டர்னல் பிரின்சிபிள். சந்நியாசிகள் அதை வாழ்வார்கள். நாங்கள் தர்மத்தை வாழ்கிறோம், தர்மம் எங்களை காக்கின்றது, அவ்வளவுதான். அதனால மற்ற நாடுகளோடு எங்களை ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடவும் இயலாது. கிரகஸ்தர்கள் நடத்துகின்ற நாடுகளுடைய போக்கு அது, அதை பற்றி நான் கமெண்ட் கூட அடிக்க மாட்டேன். அது அவங்களுடைய அந்தந்த நாட்டோட கொள்கைகள், அந்தந்த நாடு முடிவு பண்றது. என்னை பற்றி சுய விளக்கம் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். எங்களுடைய சுய விளக்கம் இதுதான். அரசு கோவிலை நடத்துவது வேறு, கோவில் அரசை நடத்துவது வேறு. கைலாசம் வந்து கோவில் அரசை நடத்துகிறது. அரசு நடத்தும் கோவில் அல்ல, கோவில் நடத்துகின்ற அரசாங்கம்.